வீட்டுக்கு எப்போவுமே ஒரு காக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு உணவு எடுத்துகிட்டு போகும். அது இன்றைக்கி வரும்னு எதிர்பார்த்தேன், காணோம். ஆனால் நான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன், அதில் பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் நேற்று வந்து காக்கா உணவு எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு போச்சு. அது வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வரும். ஏன்னா அது எனக்கு குரு பகவான் மாதிரி. அது என்ன சொல்லுதோ அது எங்களுக்கு அப்படியே நடக்கும். எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என் பிள்ளைகளுக்கும் சரி. அது ஒரு வாஸ்து மாதிரி நான் அதில் சாமி மாதிரி கும்பிட்டுக்கிட்டு வரேன். ஆமாங்க, இதெல்லாம் வந்து உண்மை, நிஜம்னு தான் சொல்லுவாங்க. முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க, குலதெய்வமாக வந்து சொல்லுவோம். இதெல்லாம் வச்சு தான் எங்கள் வீட்டில் நான் குடும்பம் நடத்திட்டுருக்குறேன். உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு விஷயங்க, இந்த வீடியோ வந்து விஜய் பார்வைக்கு போகுமா என்னன்னு எனக்கு தெரியல. இது வெறும் செடி இல்லைங்க, நான் வளர்க்குற குலதெய்வம். என் வீட்டில் இந்த முளைப்பாரிகள்லாம் தண்ணி ஊற்றி வளர்ப்போம்ல, அது மாதிரி இந்த ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி தான் யூடியூப் சேனலே நான் தொடங்கினேன். இந்த யூடியூப் சேனல் நல்லபடியாக வரணும் அப்படின்ற மாதிரி நான் இதிலையே இந்த செடி, இந்த பூ, இந்த இதுகளை வச்சு தான் நான் வீடியோ போடுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து போடுறேன். இது நல்ல விஷயத்தில் எடுத்துகிட்டு கெட்ட விஷயத்துக்களை தள்ளி விட்டுருங்க. ஆமாங்க, விஜய் தம்பிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்களோ என்னமோ தெரியல, ஆனால் பார்க்கணும். இது என்னுடைய வேண்டுதல். அவருடைய பேர் வந்து ஜோசப் அப்படின்ற இருக்குது. ஒருத்தவங்க அந்த பேர் வந்து வெற்றிகரமான பேர் இருந்தால் அந்த வெற்றியை நோக்கி போகும் அப்படின்னு ஜாதகத்திலே சொல்லுவாங்க. அதனால் வந்து வீரம், விவேகம், வெற்றி. ஏன்னா அவங்க கையில் இருக்கிற வேல் வந்து வெற்றிவேல் முருகா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 எழுத்து விவேகமும் வெற்றியும் பொருந்தின மாதிரி எடுத்து நீங்கள் அந்த கட்சியில் பாதங்களை பதிச்சிங்கன்னா கட்சி மேலும் மேலும் வளர்ந்து சிறப்புமாக இருக்கும். அது என்னுடைய ஆசை தாங்க, சொல்லணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரியா சரி இதை எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்ற மாதிரி. இது விஜய் தம்பி காதுக்கோ, ட்விட்டருக்கோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாக்கோ போகிறது மாதிரி என் வீடியோ பார்க்குற அனைத்து மக்களும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மனுஷனுக்கு தெரியாத ஒரு பக்குவத்தை எடுத்து சொல்லி அவங்கள நல்ல ஒரு முறையில் அந்த முதல் சீட்டில் உட்கார வைப்போம். எல்லா மக்களுக்கும், யூடியூப் பார்க்குற மக்கள், நியூஸ் பார்க்குற மக்கள். ஏன்னா எனக்கு படிப்பறிவு கொஞ்சம் கம்மி, எழுத படிக்க தெரியாது. அதனால் இந்த டைப் பண்ணலாம் தெரியாது, இன்ஸ்டா ஃபாலோ இதெல்லாம் தெரியாது. அதனால் வந்து உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் இதை விஜய் தம்பிக்கு அனுப்பிவிட மாதிரி மனமான கேட்டுக்கிறேன். இது நியூஸ் ஆனாலும் பரவாயில்ல, விஜய் தம்பி காதுக்கு போகிற மாதிரி பண்ணுங்கள். ஜோசப் என்ற விஜய் அப்படின்ற இல்லாமல் விசில் என்ற விஜய் அப்படி கூட கட்சி ஆரம்பிச்சிருங்க. ஜோசப் அப்படின்றது பேர் உங்களுக்கு தொடரட்டும், தொடர வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த பேருக்கு இலக்கணம் இந்த அரசியலுக்கு இல்லை, அது கட்டமைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு ஜாதகம் கூட பாருங்கள். நான் சொல்கிறத ஒரு வேத வாக்கா எப்படி இவங்க சொல்கிறத எடுத்துக்கிற முடியாது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகம் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கங்க. விஜய் தம்பி, இதை என் மனசார நான் கும்புற தெய்வத்து மேலே ஆணையாக சொல்கிறேன். இதில் ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது. இந்த கூட்டணின்ற பேரில் பூரா முதலைகளாக இருக்கிற ஒரு பூமியில் முதலைகள் வாயில் ஆப்பட போகிற ஒரு இது மாதிரி கனவுல வந்தது சொல்லணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா என் வீட்டில் ஒரு காக்கா 3 நாளாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, என் குடும்பத்தில் நல்லது நடந்திருக்கு. இது நேற்று மனசு உழைஞ்சி படுத்து கிடந்தபோது, என்னடா இது நிறைய பேர் ஓட்டு போட்டும் இப்படி உட்கார முடியாத ஒரு சிஸ்டத்தில் இருக்காங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது
இந்த மாதிரி ஒரு சாமி சொன்னது மாதிரி வந்து சொல்லிச்சு, அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை வீடியோவை பதிவிடுறேன் உங்களுக்கு தான். பாருங்கள், பார்த்துட்டு நல்ல பாதையில் போங்க. மக்கள் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகள், நீங்கள் செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள், நீங்கள் மக்களுக்கு போய் என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் சேரணும் அப்படின்னா அது உங்களால் தான் முடியும். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, 33 வருஷமாக நான் சினிமாவில் பயணித்தேன், இன்னும் 33 வருஷ காலங்களாக நான் என்னுடைய ரசிகர்களோடு சந்திக்க போகிறேன். மக்களாகப்பட்ட நான் என்னை சந்திக்க அவங்களோட இருக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் சொன்னதுனால நீங்கள் எல்லா மக்களுக்கும் தேவை. அதனால் சொல்கிறோம், விஜய் பாதையை பார்த்து போங்க. ஆமாம், மக்கள்கிட்டையாவது கெஞ்சிருங்க, முதலைக கையில் சிக்கிறாதீங்க. வாழ்த்துக்கள்.